வணக்கம். நீங்க சாப்பிட்டதுலயே ரொம்ப காரமான உணவு எதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கண்ணுல தண்ணி வரவழைச்ச அந்த காரத்துக்கு காரணம் என்ன? இப்போதைய காலகட்டத்துல அது பெரும்பாலும் மிளகாயாகத்தான் இருக்கும், இல்லையா? ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழர்களோட காரத்துக்கு ஒரே ஒரு ஆதாரம் மிளகு மட்டும்தான். அதுவும் சும்மா இல்ல, கருப்பு தங்கம்னு சொல்ற அளவுக்கு மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம விரிவாக அலச போற இந்த ஆதாரம் மிளகின் வரலாற்றையும் நாம அன்றாடம் பயன்படுத்துற கரிங்கிற சொல்லுக்கும் மிளகுக்கும் உள்ள ஒரு ஆழமான ஆச்சரியமான தொடர்பையும் விளக்குது. ஒரு சாதாரண மிளகு எப்படி உலக வர்த்தகத்தையே புரட்டி போட்டது, ஏன் எகிப்திய மம்மிகளுடன் இதுக்கு ஒரு ரகசிய தொடர்பு இருக்குன்னு நாம விரிவாக பார்க்க போறோம். ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் தி பிளாக் கோல்ட் எ ஹிஸ்டரி ஆஃப் பெப்பர் அண்ட் கரிங்கிற புத்தகத்தோட சில பகுதிகள். இதுல கரிங்கிற சொல்லோட உண்மையான தமிழ் அர்த்தத்துல இருந்து அது உலக வரலாற்றில் ஏற்படுத்தின தாக்கம் வரைக்கும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. இது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் சமையல் குறிப்பு பற்றியது இல்ல. ஒரு சின்ன மளிகை பொருள் எப்படி ஒரு கலாச்சாரத்தோட அடையாளமாகி உலக பொருளாதாரம், ஏன் அரசியலையே வடிவமைச்சதுங்கிறத பத்தின ஒரு ஆழமான பார்வை இது. சரி, முதல் விஷயத்தையே கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கரிங்கிற வார்த்தையை கேட்டதும் எனக்கு மட்டும் இல்ல, நம்மில் பலருக்கும் அசைவ உணவு தான் நினைவுக்கு வரும். சிக்கன் கறி, மட்டன் கறி, இப்படிதானே. ஆனா இந்த ஆதாரம் சொல்லுது தமிழ் அகராதியில கரிங்கிற சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் மிளகுன்னு. இத படிச்சப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. ஆனா கரிங்கிற வார்த்தைக்கு மிளகுதான் அர்த்தம்னு சொல்றது கொஞ்சம் மிகைப்படுத்தலா தெரியலையா? ஏன்னா இன்னைக்கு 100க்கு 90 பேர்கிட்ட கேட்டா அசைவ உறவு தான் சொல்லுவாங்க. இந்த அர்த்தம் எப்படி முழுசா மாறி போச்சு? இது ஒரு அருமையான கேள்வி. இந்த அர்த்த மாற்றம் ஒரே நாள்ல நடந்ததில்ல. ஆதாரம் இத ரொம்ப தெளிவாகவே விளக்குது. கரிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் மிளகை குறிக்குது. நம்ம முன்னோர்கள் காய்கறிகளை சமைக்கும்போது அதுக்கு காரம் சேர்ப்பதற்காக மிளகை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது காய்களுடன் காரத்திற்காக கரியை, அதாவது மிளகை சேர்த்ததால அந்த உணவுக்கே காய்கறின்னு பேர் வந்துருச்சு. காய் பிளஸ் கறி. கரெக்ட். காய் பிளஸ் கறி, காய்கறி. இது எவ்வளவு இயல்பான ஒரு பெயர் பாருங்க. மொழியோட பரிணாம வளர்ச்சியில இது ஒரு நேரடியான உதாரணம். ஓகே, காய்கறின்ற வார்த்தை உருவான விதம் புரியுது. அது தர்க்க ரீதியா இருக்கு. அப்போ மாமிச உணவுக்கு எப்படி கரின்ற பெயர் வந்தது? அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிக்குது. அந்த இணைப்பு எப்படி ஏற்பட்டது? அதுக்கும் ஆதாரம் ஒரு நல்ல விளக்கத்தை கொடுக்குது. மாமிசத்தை சமைக்கும் போது அதுக்குன்னு ஒரு இயல்பான வாசனை இருக்கும். அந்த வாடைய குறைக்கவும் சுவைய கூட்டவும் அதே சமயம் உணவு கெட்டு போகாம இருக்கவும் நம்ம முன்னோர்கள் மிளக மிக அதிகமா பயன்படுத்தினாங்க. அதாவது கரிய ரொம்ப அதிகமா சேர்த்து சமைச்சதால காலப்போக்குல அந்த உணவுக்கே கரின்னு பேரு நிலைச்சிருச்சு. ஓ, அப்படியா? மிளகு அதிகமா சேர்த்ததுனால அந்த டிஷ்ஷுக்கே கரின்னு பேர் வந்துருச்சா? ஆமா, நாளடைவில் மிளகுங்கிற அந்த மூல அர்த்தம் மறைஞ்சு மிளகு சேர்க்கப்பட்ட அந்த மாமிச உணவே கரின்னு ஆகிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கும் கறி குழம்புனாலே காரசாரமானதுங்கிற எண்ணம் நமக்கு இயல்பாகவே வருது. அந்த காரத்தோட மூலம் மிளகுதான். அப்போ நாம தினமும் பயன்படுத்துற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய வரலாறு இருக்கு. மிளகாய் அறிமுகமாகறதுக்கு முன்னாடி நம்ம காரம் முழுக்க முழுக்க மிளகுதான். இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சிலி நாட்டுல இருந்து மிளகாய் வர்ற வரைக்கும் தமிழர்களோட ஒரே காரம் இந்த மிளகு மட்டும்தான். ஆதாரம் இத ஒரு குறிப்பிட்ட பெயர்ல சொல்லுது, கருங்கரி. ஆமாம், கருங்கரி. இந்த வார்த்தையிலேயே அதோட அர்த்தம் அடங்கியிருக்கு. கருனா கருமை நிறம், கரினா மிளகு. தமிழர்கள் பாரம்பரியமா பயன்படுத்தியது இந்த கருங்கரி எனப்படும் கருப்பு மிளகுதான். இது வெறும் பெயர் மட்டும் இல்ல, அது அவங்களோட உணவு பழக்கத்தோட ஒரு அடையாளம். அந்த காரம், மிளகோட அந்த தனித்துவமான சுவை, அதுதான் பல நூறு வருஷமா நம்ம சமையலோட அடிப்படையா இருந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த ஆதாரம் சுட்டி காட்டுது. தமிழர்கள் கிட்ட வெள்ளை மிளகு பயன்படுத்துற வழக்கம் இருந்தது இல்லைன்னு. இது ஏன் ஒரு முக்கியமான தகவலா பார்க்கப்படுது? கருப்பு மிளகு, வெள்ளை மிளகு ரெண்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? இது அவங்க உணவு பழக்கத்துல மிளகோட பங்கையும் அதை அவங்க எப்படி பார்த்தாங்கங்கிறதையும் காட்டுது. வெள்ளை மிளகுங்கிறது கருப்பு மிளகோட தோலை நீக்கின பிறகு வர்றது. சுவையிலும் காரத்திலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். காரம் கொஞ்சம் குறைவா இருக்கும், மணமும் வேற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம முன்னோர்கள் மிளக அதோட முழுமையான இயற்கையான வடிவத்துல, அதாவது கருப்பு மிளகாகத்தான் பயன்படுத்தியிருக்காங்க. இது அவங்களோட விருப்பத்தையும் ஒரு குறிப்பிட்ட சமய முறையும் குறிக்குது. இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம், ஆனா ஒரு கலாச்சாரத்தோட உணவு பழக்கத்தை ஆழமா புரிஞ்சுக்க இது உதவுது. சரி,
இதெல்லாம் நம்ம சமையல் அறையில நம்ம ஊர்ல நடந்த விஷயம். ஆனா இந்த சின்ன கருப்பு மிளகுக்கு உலக அளவுல என்ன தாக்கம் இருந்துச்சு? இந்த ஆதாரம் சொல்லுது, ஒரு காலத்துல இது கருப்பு தங்கம், அதாவது பிளாக் கோல்டுன்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஒரு மளிகை பொருளுக்கு தங்கம் அளவுக்கு மதிப்பா? இது கேட்கவே நம்ப முடியாததா இருக்கே. வரலாற்றோட உச்சக்கட்டம். ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு ஒரு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க பல வருஷம் முயற்சி செஞ்சதுக்கும், இந்தியா பின்னாளில் வணிக ரீதியாக ஆக்கிரமிக்கப்பட்டதற்கும் பின்னணியில இருந்த மிக முக்கியமான ஊந்து சக்தி இந்த மிளகுதான். வாசனை பொருட்கள் மேல அவங்களுக்கு இருந்த மோகம், அதுல மிளகுக்கு முதலிடம். வணிக போர்களே நடந்திருக்குன்னு ஆதாரம் சொல்லுது. அது எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருக்கும்? ஒரு மளிகை பொருளுக்காக நாடுகளுக்குள்ள போர் நடக்குமா? 100% உண்மை. இது வெறும் வர்த்தக போட்டி இல்ல, இது அதிகார போட்டி. புத்தகத்தோட ஆசிரியர் குறிப்பிடுறது என்னன்னா, இந்தியா, குறிப்பா நம்ம தமிழகம் மற்றும் கேரளாவோட மலபார் கடற்கரையில விளைஞ்ச மிளகுக்கு உலக சந்தையில அவ்ளோ மதிப்பு. அதை யார் கட்டுப்படுத்துறதுங்கிறதுல பெரிய போட்டியே இருந்துச்சு. அரேபியர்கள், ரோமானியர்கள், வெனிஸ் நகர வணிகர்கள், அப்புறம் போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள்னு. இத்தனை பேருமா? ஆமா, பலரும் இந்த மிளகு வர்த்தகத்துல ஆதிக்கம் செலுத்த நினைச்சாங்க. வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிச்சதோட முக்கிய நோக்கமே இந்த மிளகு வர்த்தகத்தை அரேபியர்களிடமிருந்து கைப்பற்றுவதுதான். அதோட மதிப்பு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நம்ம கற்பனைக்கு எட்டற மாதிரி. ஒரு பிரமிக்க வைக்கும் உதாரணம் இருக்கு. கிபி 408ல கோத்களோட மன்னன் அலாரிக் ரோமாபுரி நகரத்தை முற்றுகையிட்டான். அந்த முற்றுகையை கைவிடுவதற்காக அவன் கேட்ட நஷ்டீட்டு பொருட்கள் என்ன தெரியுமா? தங்கம், வெள்ளி, பட்டு துணிகளோடு சேர்த்து 3000 பவுண்டுகள் மிளகு. என்னது? தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் இணையா மிளகையா கேட்டிருக்காங்க? ஆமா, யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு அதன் மதிப்பு இருந்திருக்கு. சில காலகட்டங்கள்ல மிளக வச்சு வரி கூட செலுத்தியிருக்காங்க. அப்போ மிளகு ஒரு நாணயம் போலவே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் கருப்பு தங்கம்ங்கிற பேருக்கான உண்மையான காரணம். நம்ம ஊர்ல சமையலுக்கும் ஐரோப்பால வர்த்தகத்துக்கும் பயன்பட்ட இந்த மிளகு இதுக்கு அப்பாற்பட்டு வேற ஏதாவது ஆச்சரியமான வகையில பயன்பட்டிருக்கா? இதன் தேவை அந்த அளவுக்கு இருந்திருக்கு. நிச்சயமா, இதுதான் விஷயத்தை இன்னும் ஆழமாக்குது. மிளகோட மதிப்புக்கு இன்னொரு காரணம் அதோட மருத்துவம் மற்றும் பதப்படுத்தும் குணங்கள் தான். மிளகு இயற்கையாவே ஒரு சிறந்த பதப்படுத்தும் பொருள். ஒரு பொருளை நீண்ட காலம் கெட்டு போகாம பாதுகாக்க மிளகு உதவும். இந்த தன்மையை நம்ம முன்னோர்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஓ, இது சுவாரஸ்யமா இருக்கு. எங்க பாட்டி எப்பவுமே மிளகு ரசம் வைக்கும்போது இது வெறும் சாப்பாடு இல்ல மருந்துன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அதோட இந்த பதப்படுத்தும் தன்மையை தான் அவங்க அப்படி சொல்றாங்களோ? சரி, இந்த பதப்படுத்தும் குணம் சரித்திரத்துல எப்படி பயன்பட்டது? இதுதான் நம்ம கலந்துரையாடலோட அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஆதாரம் குறிப்பிடுற ஒரு திகைப்பூட்டும் தகவல் என்னன்னா, மிளகுக்கும் பண்டைய எகிப்திய மம்மிகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டுல விளைஞ்ச மிளகு பல 1000 கிலோமீட்டர் தாண்டி எகிப்துக்கு போயிருக்கணும். அந்த காலகட்டத்துல இது எப்படி சாத்தியம்? அந்த அளவுக்கு வணிக தொடர்பு இருந்ததா? மிக வகவான தொடர்பு இருந்தது. சங்க இலக்கியங்கள்லயே யவனர்கள் கப்பல்கள்ல தங்கம் கொண்டு வந்து அதுக்கு ஈடா மிளகை ஏற்றிச் சென்றதற்கான பதிவுகள் இருக்கு. யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரோன்னு. இந்த வணிக தொடர்பு பல 1000 வருஷம் பழமையானது. எகிப்தியர்கள் மிளகின் பதப்படுத்தும் தன்மையை அறிந்திருந்தாங்க. அப்போ எகிப்தியர்கள் இத மம்மிகளுக்கு பயன்படுத்தினாங்களா? அது எப்படி வேலை செஞ்சது? ஆதாரம் இதை தெளிவாகவே சொல்லுது. மிளகுல உள்ள பைப்பரின் அப்படிங்கிற வேதிப்பொருளுக்கு நுண்ணுயிரிகளை எதிர்க்கும் சக்தி உண்டு. அதாவது ஆன்டி மைக்ரோபியல் குணம் இருக்கு. இதுதான் உடலை சிதைக்கும் பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை தடுத்து உடலை நீண்ட காலம் பாதுகாக்க உதவி இருக்கு. பண்டைய எகிப்துல இறந்த அரசர்களோட உடல்களை, அதாவது மம்மிகளை கெட்டுப்போகாம பதப்படுத்துறதுக்காக மிளகு எண்ணெயையும் முழு மிளகுகளையும் பயன்படுத்திருக்காங்க. 2ஆம் ராமேசஸ் மன்னரோட மம்மிய ஆய்வு செஞ்ச போது அவரோட நாசிக்குள்ள மிளகு மணிகள் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பவே முடியல. அப்போ தமிழ்நாட்டுல விளைஞ்ச மிளகு அன்னைக்கு ஈஜிப்த் வரைக்கும் பயணம் செஞ்சு அங்கே ஒரு அரசரோட உடலை பாதுகாக்க பயன்பட்டிருக்கு. ஒரு சாதாரண சமையல் பொருள்னு நாம நினைக்கிற உன்னுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய உலகளாவிய வரலாறு இருக்கு. நிச்சயமா, இது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. இது தமிழ்நாடோட மிளகு உலக அளவுல எவ்வளவு மதிப்பு மிக்கதாக பார்க்கப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான சான்று. அது வெறும் உணவு பொருள் கிடையாது, அது மருத்துவம், அது ஒரு பாதுகாப்பு பொருள், அது ஒரு ஆடம்பரத்தோட அடையாளம். ஒரு பொருளோட மதிப்பு அதோட தேவையை பொறுத்து எவ்வளவு உயர முடியுங்கிறதுக்கு மிளகு ஒரு சிறந்த உதாரணம். அப்போ இந்த கலந்துரையாடல நாம ஒரு வட்டமா முடிக்கலாம். கரி என்ற சொல்லோட உண்மையான அர்த்தமான மிளகுங்கிறதுல தொடங்கி
அது எப்படி தமிழர்களோட கார அடையாளமான கருங்கரியா இருந்தது, பிறகு உலக வர்த்தகத்தையே நிர்ணயித்த தங்கத்துக்கு நிகரான கருப்பு தங்கமா மாறியது, ஏன் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால எகிப்திய மன்னர்களோட உடல்களை பதப்படுத்த உதவியது வரை இந்த சாதாரண கருப்பு மிளகுக்கு பின்னால் ஒரு மாபெரும் வரலாறு இருக்கு. ஆமா, இதுல இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க சமையலறையில நீங்க பாக்குற ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடியும் ஒரு கலாச்சாரம், ஒரு பொருளாதாரம், ஏன் ஒரு உலக அரசியல் வரலாறு கூட ஒளிந்திருக்கலாம். மிளகுங்கிறது வெறும் காரம் மட்டும் அல்ல, அது தமிழர்களோட ஒரு வரலாற்று பொக்கிஷம். அடுத்த முறை நீங்க மிளகுத்தூளை உங்க உணவுல சேர்க்கும்போது அதோட இந்த நீண்ட உலகை மாற்றிய பயணத்தை ஒரு கண நினைச்சு பார்க்கலாம். நிச்சயமா. இந்த முழு கலந்துரையாடலும் என் மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. உங்க வீட்டில் இருக்கும் இந்த மிளகு போல வேற எந்த அன்றாட பொருளுக்கு பின்னால் நாம் யாருமே அறியாத, ஒருவேளை உலகத்தையே மாற்றிய ஒரு ரகசிய வரலாறு மறைந்திருக்கலாம் என்று எப்போதாவது யோசித்ததுண்டா? ஒருவேளை உங்கள் காஃபி கொட்டைக்கோ அல்லது தேயிலைக்கோ கூட இப்படி ஒரு கதை இருக்கலாம்.